இது சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் நான் இன்வெர்ட்ரு. இதில் கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. ப்ளேஸ் போய் ஃப்ரிட்ஜை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு. ரெஃப்ரிஜரண்ட் லெவல் கரெக்டாக இருக்குது, பட் கூலிங் வந்து சுத்தமாக இல்லை. எவாபரேட்டர் காயில் பார்க்குறப்ப மேலே மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ராஸ்ட் இருக்குது. ஸோ அகைன் கேஸ் சார்ஜ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணி பார்த்ததில் உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஆயில் சோக் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக கேப்லரி எல்லாமே சோக்காக இருக்குது. அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு புதுசாக எவாபரேட்டர் காயில் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்த எவாபரேட்டர் காயில் வாங்கியாச்சு. ஸோ எவாபரேட்டர்லேயே ஆயில் ஏறி இருக்குன்னா கண்டிப்பாக கண்டென்சர்லேயும் ஆயில் ஏறி இருக்கும். இது வந்து கன்சீல்டு கண்டென்சரு, அதனால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சோக்காக இருக்க ஓல்டு எவாபரேட்டர் காயில் வந்து கழட்டி எடுத்தாச்சு. நியூ எவாபரேட்டர் காயில் இது. ஸோ அதை விட ஒரு ரோ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பட் சைஸ் வச்சு பார்த்தாச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ அந்த நியூ எவாபரேட்டர் காயில் வந்து புது கேப்லரி அண்ட் சக்ஷன் பைப் ரெண்டையுமே வச்சு வெல்டிங் பண்ணியாச்சு. ஸோ சக்ஷன் பைப் வந்து 1/4, கேப்லரி வந்து 0.31. கேப்லரியோட லென்த் வந்து 12 feet வரும். ஸோ காயில் வந்து கரெக்டாக வெல்டு பண்ணி காயில் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக ஹோல் போட்டு பைப் எடுத்தாச்சு. பிகாஸ் இதில் வந்து கன்சீல்டாக பைப் இருக்குது. அந்த பைப் எல்லாமே ஆயில் சோக் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த பைப்பை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இப்போ கம்ப்ரஸர்லேருந்தே புது பைப்பாக வெல்டிங் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னலாக எடுத்த பைப் வந்து ஓப்பனில் இருக்கிறனால உள்ளே வந்து இன்சுலேஷன் ஃபோம் போட்டு கரெக்டாக ரூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கன்சீல்டாக இருக்க கண்டென்சரையும் டம்மி பண்ணிவிட்டு மேலே வந்து எக்ஸ்டர்னல் கண்டென்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 12 step கண்டென்சரு. ஸோ எவாபரேட்டர் அண்ட் கண்டென்சர் ஃபிக்ஸிங் ஒர்க் முடிஞ்சு அடுத்து வந்து வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனு அண்ட் சக்ஷன் லைன் ரெண்டையுமே வந்து வெல்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக கண்டென்சரோட எண்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து ட்ரையர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து கண்டென்சர் எண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரையரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெல்டு பண்ணுற இடம் ஸ்டீல் டு காப்பர், அதனால் ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையரோட எண்டில் வந்து கேப்லரி வச்சு வெல்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய எல்லா பார்ட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து வேக்யூமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேஜை கனெக்ட் பண்ணி வால்வு ஓப்பன் பண்ணியாச்சு. வேக்யூம் போயிட்டு இருக்கு. இந்த வேக்யூம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, உள்ள இப்போ நம்ம வெல்டிங் பண்ணப்போ உள்ள இருக்க கண்டென்சர் காயில் அண்ட் எவாபரேட்டர் காயில் வந்து அன்வான்ட் ஏர் கேஸஸ்லாம் இருக்கும். ஏர்னாவே அதில் ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருந்தால் மாய்ச்சர் இருக்கும். ஸோ அதை எடுக்கிறது தான் வேக்யூம் பண்ணுறோம். இப்போ வந்து எவாபரேட்டருக்கு முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் பேனல் எல்லா கனெக்டரும் கனெக்ட் பண்ணி ரெடியாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வேக்யூம் ப்ராசஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, சவுண்டு கம்ப்ளீட்டாக மாறிச்சு, 30 inches ஆஃப் வச்சு ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து R134 ஏர் ரெஃப்ரிஜரண்ட்டு. ஸோ கேஸ் சிலிண்டர் கனெக்ட் பண்ணி பஜிங் பண்ணி ரெடியாக வந்து கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாண்டிங்லேயே குறிப்பிட்ட ப்ரெஷர் வச்சுட்டு அடுத்து ஆன் பண்ணி ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேஸ் சார்ஜிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரிட்ஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. 134 பொறுத்தளவுக்கு 8 to 10 PSI வைப்பேன் சக்ஷன் ப்ரெஷரு. இப்போ புது காயில் பாருங்கள், எவாபரேட்டர் ஃபுல்லாகவே வந்து கூலிங் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கேஸ் சார்ஜ் பண்ணி ஒரு 5 minutesலேயே எவாபரேட்டர் சைடு பார்த்தீங்கன்னா 0க்கு ரீச் ஆயிடுச்சு டெம்பரேச்சர். ஃப்ரிட்ஜ் நல்லாவே கூலிங் ஆகுது. இந்த ப்ராசஸோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் இருக்குது.